Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024ல ரிலீஸ் ஆன ஒரு ஆஸ்திரேலியன் கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேரு ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் தி ட்ரை 2. தி ட்ரைன்னு ஒரு படத்தை 2021ல நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அதோட செகண்ட் பார்ட் தாங்க இது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு கம்பெனியோட பாஸும் அங்கே வேலை பார்க்குற சில எம்ப்ளாயீஸும் காட்டுக்குள்ளே ஹைக்கிங் போகிறாங்க. அப்படி போகிறப்ப அங்கே பல சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. தப்பான ரூட்டில் போனனால வழி தவறி கஷ்டப்படுறாங்க. ஒரு லேடியை தவிர மற்ற எல்லாரும் கஷ்டப்பட்டு மெயின் ரோட்க்கு வந்துடுறாங்க. மிஸ் ஆன அந்த லேடிக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரில. அப்போதான் ஹீரோ அங்கே வராரு. அவருக்கும் அந்த காட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதையும் பேரலாக காட்டுறாங்க. காட்டில் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, மிஸ் ஆன லேடி கிடைச்சாங்களா, ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் தான் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு அடர்ந்த காடை காட்டுறாங்க. இந்த காட்டோட பேரு கிராலாங் ரேஞ்சர்ஸ். இந்த காட்டுக்குள்ள இருந்து அரக்க பறக்க 4 லேடிஸ் ஓடி வராங்க. அந்த பக்கமா வந்த காரை நிப்பாட்டி இந்த 4 பேரும் ஹெல்ப் கேட்குறாங்க. 4 பேர்ல ஒரு லேடி வயசானவங்களா இருக்காங்க. அவங்க பேரு ஜில்லு. மற்ற 3 பேரும் யங் லேடிஸ். அவங்க பேரு லாரன், பிரையனா, பெத்தானி. அதில் பிரையனாவும் பெத்தானியும் சிஸ்டர்ஸு. பிரையனாக்கு விஷ சிலந்தி கடிச்சு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க. காரில் வந்த கப்பிள்ஸ் கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. கம்பெனி சார்பாகவே அரேஞ்ச் பண்ணி கார்பரேட் ஹைக்கிங்காக காட்டுக்குள்ளே வந்தவங்க தான் இந்த 4 பேருமே. இதில் ஜில்லு தான் கம்பெனியோட பாஸு. அவங்கள பாஸ்னே சொல்கிறேன். அவங்க நடத்துகிற ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் தான் மற்ற 3 பேரும். ஆக்சுவலாக இவங்க கூட ஆலிஸ்னு இன்னொரு லேடியும் வந்திருக்காங்க. காட்டுக்கு வந்தது மொத்தம் 5 பேர். அதில் இப்போ ஆலிஸ் மட்டும் மிஸ்ஸிங். லாரன் காட்டை பார்த்துட்டு ஆலிஸ்னு கத்துறாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. காட்டுக்குள்ள ஆலிஸ்க்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அடுத்த சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேரு ஆரோன். ஃபெடரல் போலீஸ் டிடெக்டிவா இருக்காரு. இவருக்கு ஒரு லேடி கிட்ட இருந்து கால் வருது. அது வேறு யாரும் இல்ல, காட்டுக்குள்ள காணாம போன ஆலிஸ் தான். சிக்னல் சரியா கிடைக்காம ஆலிஸ் பேசுறதே ஹீரோக்கு சரியா கேட்கல. ஆனா டேனியலுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஆலிஸ் சொல்றது மட்டும் ஹீரோக்கு கேக்குது. இந்த டேனியல் யாரு, அவருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, காட்டுக்குள்ள இருந்து ஆலிஸ் மட்டும் ஏன் வெளியே வரலன்னு இப்போதைக்கு நமக்கு எதுவுமே தெரியல. ஆலிஸோட கால் கட்டாகவும் ஹீரோ வாய்ஸ் மெயில் அனுப்புறாரு. அடுத்த சீன்ல ஒரு லேடி டிடெக்டிவ் ஹீரோவை மீட் பண்றாங்க. இவங்க பேரு கார்மன். பாஸ் கூட 4 எம்ப்ளாயிஸ் காட்டுக்குள்ள ஹைக்கிங் போனதையும் அதில் ஆலிஸ் மட்டும் மிஸ் ஆனதையும் கார்மன் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆலிஸ் கால் பண்ணப்ப ஏதோ பயத்துல பேசின மாதிரி இருந்துச்சுன்னு ஹீரோ சொல்றாரு. ஆலிஸ் வேலை பார்க்குற கம்பெனியில் நடக்கிற மணி லாண்டரிங் பற்றியும் கிளைண்ட்ஸ் பற்றியும் இன்ஃபர்மேஷன் கேட்டு ஹீரோ ஏற்கனவே ஆலிஸை காண்டாக்ட் பண்ணிக்கா போல. ஸோ ஆலிஸ் ஒரு போலீஸ் இன்ஃபார்மர்னு நமக்கு தெரிய வருது. அதனால தான் ஆலிஸோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் கார்மனும் அந்த காட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஏற்கனவே அந்த ஏரியா போலீஸும் எமர்ஜென்சி டீமும் வந்திருக்காங்க. ஹீரோக்கு இந்த காட்டை பற்றியும் கிளைமேட்டை பற்றியும் நாலேஜ் இருக்குது. பாஸு, லாரன், பிரையனா, பெத்தானி, ஆலிஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து பல மணி நேரமாக காட்டில் வழி தெரியாமல் அலைஞ்சிருந்துருக்காங்க. ஆனால் தப்பிச்சு வெளியே வர முடியாமல் போனது ஆலிஸ் மட்டும்தான். அவங்க மிஸ் ஆகி 30 மணி நேரத்துக்கு மேலேயும் ஆகுது. ஆலிஸ் லாஸ்ட்டாக ஹீரோக்கு கால் பண்ண விஷயமும் போலீஸ்க்கு தெரிய வருது. ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் ஆலிஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஆலிஸை மீட் பண்ண சீனை காட்டுறாங்க. இந்த பாஸோட ஹஸ்பண்ட் தான் டேனியல். அவர் சில கிளையண்ட்ஸை மட்டும் மற்ற எம்ப்ளாயீஸ் யாரும் இன்வால்வ் பண்ணாமல் பர்சனலாக டீல் பண்ணிக்காரு போல. அந்த கிளையண்ட்ஸோட ஃபைல்ஸ் எடுத்து தர சொல்லி தான் ஹீரோ கேட்டிருக்காரு. அது கஷ்டம்னு ஆலிஸ் சொல்லியிருக்காங்க. டேனியல் பண்ணுற இன்டர்நேஷ்னல் லெவல் மணி லாண்டரிங்னால உலக பொருளாதாரமே பாதிக்கப்படுது. வெப்பன் டீலிங்ஸும் நடக்குது. அதனால எப்படியாவது அந்த ஃபைல்ஸை சாஃப்ட் காப்பீஸ் எடுத்து தர சொல்லி ஒரு பென் டிரைவை ஹீரோ கொடுத்துருக்காரு. மாட்னா சங்கு தானே ஆலிஸ் பயந்து பென் டிரைவை கூட வாங்கிக்காம போயிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. ஆலிஸ் தொலைஞ்சு போன காட்டோட மேப்பை போலீஸ் ஆஃபீஸர் காட்டுறாரு. நார்த் டைரக்ஷனில் பள்ளத்தாக்க ஒட்டி தான் அந்த 5 லேடிஸும் ட்ராவல் பண்ணிக்காங்க. இந்த ஏரியாவை நேரோ டவுன் பண்ணி தேட வேண்டிய பெரிமீட்டரை செட் பண்ணுறாங்க. காடு ரொம்பவே டென்ஸாக இருக்கனால ஹெலிகாப்டர்லையும் இறங்க முடியாது. காட்டுக்கு நடுவில் இருக்கிற குடிசையில் தான் லாஸ்ட்டாக 5 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அந்த குடிசையை பார்த்து அவங்க பயந்துருக்காங்க. ஏன்னா அது கோவாக்னு ஒரு சீரியல் கில்லர் யூஸ் பண்ண ஒரு குடிசையா. இந்த சரௌண்டிங்கில் தான் அந்த சீரியல் கில்லர் பண்ண கொலைகளும் நடந்திருக்குன்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் கார்மனும் ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. ஹைக்கிங்க்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண ஈவெண்ட் மேனேஜர் இவர் தான். இவரை மேனேஜர்னே சொல்கிறேன். சிட்டிலேருந்து பிக்கப் பண்ணி இவர் தான் காட்டில் ட்ராப் பண்ணிக்காரு. ஹைக்கிங்கை எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. எம்ப்ளாயீஸை லேடிஸ் ஜென்ட்ஸ்னு 2 குரூப்பாக பிரித்து அனுப்பிச்சி வச்சிருக்காரு. டேனியலுக்காக வெயிட் பண்ணணும்னு மேனேஜர் கேட்டதுக்கு வேண்டாம் நாங்கள் முன்னாடி போகிறோன்னு பாஸ் சொன்னாங்களாம். ஃபோனு, சோஷியல் மீடியான்னு எதுவுமே யூஸ் பண்ணாத வீக்கெண்டாக இது இருக்கணும்னு சொல்லி மேனேஜர் எல்லாரோட மொபைலையும் கலெக்ட் பண்ணிக்காரு. இந்த லேடிஸ் குரூப் போய் ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் மேனேஜர் கேம்ப் சைட்ஸில் சர்ச் பண்ணிக்காரு.
மேப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா கேம்ப் சைட்ஸுக்கு தான் அவங்க ரீச் ஆகிருக்கணும். ஆனால் அவங்க அங்கே வரவே இல்லைன்னு தெரிஞ்சதும் லோக்கல் போலீஸ்க்கு மேனேஜர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. காட்டில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸில் இருந்து தான் ஹைக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோவையும் கார்மனையும் மேனேஜர் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த வாட்டர் ஃபால்ஸு ஹைட்டு ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் அந்த தண்ணியோட ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குமா. அதில் மாட்டிக்கிட்டா திரும்ப வர்றது கஷ்டம்னு மேனேஜர் சொல்கிறாரு. இப்போ தோதா வெதரும் மோசமாக இருக்குது, புயலும் வரப்போகிறனால சர்ச் பண்ணுறதுலேயும் சிக்கல் இருக்கு. ஹீரோ பாஸை மீட் பண்ணலான்னு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற லாட்ஜுக்கு போகிறப்ப அங்கே டேனியல் இருக்காரு. உங்களுக்கு ஆலிஸை நல்லா தெரியுமான்னு ஹீரோ கேட்க, தெரியும், எங்கள் டீமில் இருக்கிற ஒரு பெஸ்ட் மெம்பர்னு டேனியல் சொல்கிறாரு. அடுத்த கேள்வியை ஹீரோ கேட்க வரதுக்குள்ளேயே டேனியல் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ அடுத்து பாஸை மீட் பண்ணுறாரு. ஆலிஸை வேலைக்கு ஹையர் பண்ணது இவங்க தான். இந்த மாதிரி ட்ரிப்புக்கு எம்ப்ளாயீஸை எதை வச்சு சூஸ் பண்ணுறீங்கன்னு ஹீரோ கேட்க, அது சும்மா ரேண்டமாக தான் சூஸ் பண்ணுவோன்னு பாஸ் சொல்கிறாங்க. பாஸ் பொய் சொல்கிறாங்கன்னு கெஸ் பண்ண ஹீரோ, பரவாயில்ல உண்மையான காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்டதும் பாஸு இப்போ தான் உண்மையை சொல்கிறாங்க. எந்த எம்ப்ளாயீஸ் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கோ அவங்கள மட்டும் ரெட் ஃப்ளாக் பண்ணி வச்சுப்பாங்களாம். ஆலிஸ் மேலே புலியிங் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தனால இந்த ஹைக்கிங் ட்ரிப் மூலமாக டீம் ஒர்க்கை கற்றுப்பாங்கன்னு பாஸ் நினச்சிருக்காங்க. ஆனால் ஆலிஸ் காணாமல் போவாங்கன்னு பாஸ் எதிர்பார்க்கல. அப்படியே கட் பண்ணி ஹைக்கிங்கில் நடந்ததை காட்டுறாங்க. பிரையனா கிட்ட தான் காட்டோட மேப் இருந்திருக்கு. அவங்க தான் குரூப்பை லீட் பண்ணி முன்னாடி நடந்து போயிருக்காங்க. ஆலிஸும் லாரனும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேர் மாதிரியே ஆலிஸோட பொண்ணும் லாரனோட பொண்ணும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க போல். அடுத்த சீனில் ஹீரோ காட்டோட மேப் எடுத்துக்கிறாரு. ஹீரோ சின்ன பையனாக இருக்கும்போது அம்மா அப்பா கூட இதே காட்டுக்கு வந்திருக்காரு. அதை இப்போ ஹீரோ நினச்சி பார்க்குறாரு. அப்போ யாரோ வெளியே டார்ச்சோட நடந்து வர மாதிரி தெரியுது. அது வேற யாரும் இல்லை, லாரன் தான். ஒருவேளை ஆலிஸ் ரிவரை ஃபாலோ பண்ணி திரும்பி வந்தால் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட தான் வரணும், அதனால தான் பார்க்க வந்தேன்னு லாரன் சொல்கிறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹைக்கிங்கில் நடந்ததை காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 5 லேடிஸும் காட்டுக்குள்ளே போகிற வழியில் நைட்டு ஒரு கேம்ப் சைட்டை ரீச் பண்ணிக்காங்க. ஸ்டே பண்ணுறதுக்கு தேவையான டென்ட்டு ஃபுட்டுன்னு எல்லாமே ஸ்டோரேஜ் பாக்ஸில் அங்கே இருந்திருக்கு. அப்போ டேனியலும் ஜென்ஸ் குரூப்பும் அதே கேம்ப் சைட்டுக்கு ரீச் ஆயிருக்காங்க. எல்லாரும் டென்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தப்ப டேனியல் ஆலிஸை தனியாக கூட்டிகிட்டு போய் ஏதோ சீக்ரெட்டாக பேசியிருக்காரு. அதை எல்லாருமே நோட் பண்ணிக்காங்க. ஆனால் அவங்க என்ன பேசினாங்கன்னு லாரனுக்கு தெரியலையா. ஆனால் ஆலிஸ் திரும்பி வந்ததோ நேராக டென்ட்டுக்குள்ளே போயிட்டதாகவும் அவங்க முகத்தில் ஒரு விதமான பயம் தெரிஞ்சதாகவும் ஹீரோ கிட்ட லாரன் சொல்கிறாங்க. ஆலிஸு, பிரையனா, லாரன், பெத்தானி இவங்க 4 பேரும் ஒரே டென்ட்டை ஷேர் பண்ணிக்காங்க. பாஸ் மட்டும் லக்ஸுரியாக இருக்கிற சிங்கிள் டென்ட்டை யூஸ் பண்ணிக்காங்க. இது எல்லாத்தையுமே லாரன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. சின்ன வயசில் ஹீரோவும் அவரோட பேரண்ட்ஸ் கூட இதே காட்டில் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்காங்க போல். அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஆலிஸை மறுபடியும் மீட் பண்ண சீனை காட்டுறாங்க. ஆலிஸ் தன்னோட பொண்ணு ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரம் ஹீரோ மீட் பண்ணிக்காரு. இது ரொம்ப டேஞ்சர்னு ஆலிஸ் சொல்லியும் ஹீரோ விடவே இல்லை. டேனியல் கிட்டேருந்து வாங்கின பணத்தை வச்சு தான் ஆலிஸ் தன்னோட பொண்ணையே அந்த பெரிய ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க போல். உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் டேனியல் கிட்டேருந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னா நீங்கள் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு ஹீரோ சொல்லியிருக்காரு. அதனால வேற வழியே இல்லாமல் ஆலிஸ் ஓகே சொல்லியிருக்காங்க. எவிடன்ஸஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக பென் டிரைவை ஹீரோ கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அடுத்த நாள் ஹைக்கிங் போகிற விஷயத்த ஆலிஸ் இன்ஃபார்ம் பண்ணவும், சரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நான் பென் டிரைவை வந்து வாங்கிக்கிறேன்னு ஹீரோ சொல்லியிருக்காரு. ஹீரோ கிளம்புறப்ப ஆலிஸோட பொண்ணு அங்கே வந்திருக்கா. ஹீரோவை ஆலிஸோட பாய் ஃப்ரெண்டுன்னு பொண்ணு நினச்சிருந்துருக்கா. உங்கள் பேர் என்னன்னு பொண்ணு கேட்க ஹீரோ எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து போயிருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோவும் கார்மனும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற பிரையனாவை மீட் பண்ணுறாங்க. பிரையனா கூட பெத்தானியும் இருக்காங்க. ஆலிஸ் கிடைச்சிட்டாங்களா, அவங்களுக்கு ஒன்றும் இல்லையேன்னு பிரையனா கேட்க, சாரி இன்னும் ஆலிஸை நாங்கள் கண்டுபிடிக்கலன்னு கார்மன் சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி ஸ்பைடர் கடிச்சதுன்னு ஹீரோ கேட்குறாரு. மரக்கட்டை தடுக்கி விழுந்த இடத்துல ஷார்ப்பாக ஏதோ கையில் குத்துச்சான். பக்கத்தில் ஒரு விஷசிலந்தி ஓடிட்டு இருந்ததா பிரையனா சொல்கிறாங்க. ஹைக்கிங்கோட ஃபஸ்ட்டு டேல டேனியல் ஆலிஸ் கிட்ட தனியாக பேசினதையும் அதுக்கப்புறம் ஆலிஸ் அப்செட் ஆனதையும் லாரன்ஸ் சொன்னாங்கல்ல, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு ஹீரோ கேட்குறாரு. டேனியலும் ஆலிஸும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னு தெரில, ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சுன்னு பிரையனா சொல்கிறாங்க. ஹைக்கிங்கில் என்ன நடந்துச்சுங்கிற கண்டினியூஷன் சீன் இப்போ ஆரம்பிக்குது. நைட்டு டேனியல் வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் ஆலிஸ் கிட்ட ஒரு பதட்டம் இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில் நான் திரும்பி வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மேனேஜருக்கு தெரியாமல் இன்னொரு ஃபோனை சீக்ரெட்டாக வச்சுருந்துருக்காங்க போல். அதில் சிக்னல் கிடைக்குதான்னு செக் பண்ணுறப்ப பாஸ் பார்த்துருக்காங்க. ஒரு வேலை இருக்குது நான் போகணும்னு ஆலிஸ் சொல்கிறப்ப, ஒன்றை மட்டும் நாங்கள் எப்படி தனியாக திருப்பி அனுப்புறதுன்னு பாஸ் கேட்டிருக்காங்க. வேணும்னா பிரையனாவை கூட்டிகிட்டு கிளம்புறேன், நீங்கள் 3 பேரும் ஹைக்கிங்கை முடிச்சுட்டு வாங்கன்னு ஆலிஸ் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் பாஸுக்கு டென்ஷன் ஆயிருக்கு. என் ஹஸ்பண்ட் கூட உனக்கு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறனால உனக்கு மட்டும் ரூல்ஸ்லாம் தனியாலாம் கிடையாது, பேசாமல் எங்கள் கூட இருன்னு பாஸ் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு ஆலிஸ்க்கும் டென்ஷன் ஆயிருக்கு. ஆனால் பாஸை மீறி ஆலிஸால் போக முடியல.
மேப்பை பார்த்து குரூப்பை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போனது பிரையனா தான். அவங்க ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை போல். ரைட் டர்ன் பண்ண வேண்டிய இடத்துல லெஃப்ட்னு சொல்லி குரூப்பை தப்பான ரூட்டில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இவங்க போகிற ரூட்டில் மற்றவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. இருந்தாலும் பிரையனா 2 கிலோமீட்டர்னு சொல்லி சொதப்பியிருக்காங்க. அதை லேட்டாக தான் எல்லாருமே ரியலைஸ் பண்ணிக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு பாஸ் கேட்டப்ப வந்த வழியவே ட்ரேஸ் பண்ணி போயிடலான்னு லாரன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ பக்கத்தில் ஆறு ஓடுற சவுண்டு கேட்கவும் அந்த ஆத்தோரமாகவே போகலான்னு ஆலிஸ் சொல்லியிருக்காங்க. அது நல்ல ஐடியான்னு பாஸுக்கு தோணவும் எல்லாரும் அந்த ஆறு எங்கே இருக்குன்னு பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மிஸ்டேக்னால எவ்வளோ மாறிடுச்சுன்னு ஹீரோ கிட்ட சொல்லி பிரையனா ஃபீல் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் ஹீரோக்கும் சின்ன வயசில் பேரண்ட்ஸ் கூட காட்டுக்கு போனப்போ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. அது என்னன்னா, காட்டுக்குள்ளே ஒரு மலை உச்சிக்கு ஹீரோவும் பேரண்ட்ஸும் போயிருக்காங்க. இதோ வந்துடுறேன்னு அம்மா எங்கேயோ போயிருக்காங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு நாயோட சவுண்டு கேட்கவும் அது எங்கே இருக்குன்னு தேடி ஓடி இருக்காரு. ஹீரோவை நிப்பாட்டுறதுக்காக அப்பா அவர் பின்னாடியே போயிருக்காரு. இங்கே நாயெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, காட்டில் இப்படி ஓடக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அப்பாவும் ஹீரோவும் திரும்பி வந்து பார்த்தப்ப அம்மா அங்கே இல்லவே இல்லை. நாயோட சத்தம் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு கேட்டனால தான் அதை தேடி போய் வழி தவறிக்காங்க. அதை ஹீரோ நினச்சி பார்க்குறாரு. இப்போ பிரையனா கிட்ட பேசிட்டு ஹீரோவும் கார்மனும் வெளியே வரப்ப பெத்தானி வெளியே நின்று வேப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. வேப்பிங்னா ஸ்மோக் பண்ணுறதுக்கு பதிலாக நிக்கோட்டின் வேப்பரை இன்ஹேல் பண்ணுறது. ஆலிஸ் ஆஃபீஸில் ரெஸ்ட்ரிக்டட் ஃபைல்ஸை எடுக்கிறத பெத்தானி பார்த்துருக்காங்க போல். அதனால் ஆலிஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளமானு ஹீரோ கிட்ட பெத்தானி கேட்குறாங்க. உங்களுக்கும் ஆலிஸ்க்கும் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு பழக்கம்னு ஹீரோ கேட்குறாரு. ஆலிஸ்க்கு என்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு பெத்தானி சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹைக்கிங்கில் என்ன நடந்ததுங்கிறத கண்டினியூஸாக காட்டுறாங்க. ஒரு வழியாக 5 பேரும் ஆறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பிரையனா கிட்ட அந்த மேப்பை பெத்தானி வாங்கியிருக்காங்க. உன் சிஸ்டர்னால தான் இப்போ எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கோன்னு சொல்லி ஆலிஸ் பெத்தானி கிட்ட இருந்து அந்த மேப்பை வாங்க ட்ரை பண்ணிக்காங்க. பெத்தானி அதை தர முடியாதுன்னு சொல்லி தள்ளி போக ட்ரை பண்ணப்ப மேப்பு ஆத்துக்குள்ள விழுந்திருக்கு. அதை எடுக்கிறதுக்கு லாரன் ட்ரை பண்ணி கடைசியில் அவங்களே ஆத்துக்குள்ள விழுந்திருக்காங்க. அப்போ லாரனுக்கு தலையில் அடிபட்டிருக்கு. பிரையனாவும் பாஸும் சேர்ந்து லாரனுக்கு ஹெல்ப் பண்ணி கரைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மேப்பு மட்டும் ஆத்தோடு அடிச்சுட்டு போயிருக்கு. அப்படி இந்த சீனை கட் பண்ணி இப்போ ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ஹீரோவும் கார்மனும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எவிடன்ஸ்க்காக ஆலிஸை நம்ம ரொம்பவே ப்ரெஷர் பண்ணிக்க கூடாதுன்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. பெத்தானியே நோட் பண்ணுற அளவுக்கு ஆலிஸோட நடவடிக்கை இருந்திருக்குன்னா கண்டிப்பாக பாஸுக்கும் டேனியலுக்கும் ஆலிஸ் மேலே டவுட் வந்திருக்குன்னு ஹீரோக்கு தோணுது. ஆலிஸ் நமக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபார்மெண்ட்டு, நம்ம ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதானே கார்மன் சொல்கிறாங்க. இப்போ ஆலிஸ் காட்டில் எங்கேயோ உயிரோடு இருக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா காட்டில் மிஸ் ஆனாங்கல்ல, அவங்கள அப்பாவும் சின்ன பையனை அந்த ஹீரோவும் தேடி இருக்காங்க. ஒரு இடத்துல அம்மா வச்சிருந்த திங்ஸ் எல்லாமே கிடந்திருக்கு. தன்னோட பேக்கில் அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காக அம்மா அப்படி பண்ணியிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்கணும்னு அப்பா அன்னைக்கு சொன்னது ஹீரோ நினச்சி பார்க்குறாரு. இப்போ ஆலிஸும் அதே மாதிரி காட்டுக்குள்ளே உயிரோடு இருக்கணும்னு ஹீரோவே கிளம்பி வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போகிறாரு. அந்த வாட்டர் ஃபால்ஸோட உச்சியில் இப்போ லாரன் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹைக்கிங்கில் நடந்த கண்டினியூஷனை காட்டுறாங்க. மேப்பு ஆற்றுல அடிச்சுட்டு போனப்ப அதை எடுக்க ட்ரை பண்ணி லாரனுக்கு அடிபட்டிருக்கு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் யோசிச்சப்ப நார்த் டைரக்ஷனில் போய் சர்வீஸ் ரோடு வருதான்னு பார்க்கலான்னு ஆலிஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு லாரன் ஒத்துக்கல. அட்லீஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கிற கேம்ப் சைட்டுக்கு போனானாச்சும் சேஃப்னு லாரன் சொல்லியிருக்காங்க. கேம்ப் சைட்டுக்கு போகிறது தான் கரெக்டுன்னு பாஸுக்கு தோணவும் ஆலிஸையே குரூப்பை லீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ஹீரோ இப்போ வாட்டர் ஃபால்ஸோட உச்சிக்கு போய் லாரனை மீட் பண்ணுறாரு. அவங்க முகத்தில் இருக்கிற காயம் மேப் எடுக்கிறப்ப ஏற்பட்டதான்னு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணுறாரு. பாஸோட முகத்துலையும் ஒரு காயம் இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, அதை பற்றி நீங்கள் பாஸ் கிட்ட தான் கேட்கணும்னு லாரன் சொல்கிறாங்க. ஆலிஸ் உங்களை கரெக்டாக லீட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்களான்னு ஹீரோ கேட்க லாரன் இப்போ அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி ஆலிஸ் எல்லாரையுமே ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கிற கேம்ப் சைட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி நார்த் டைரக்ஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. மலை உச்சியை ரீச் பண்ணதுக்கப்புறம் சூரியன் மறையிற டைரக்ஷனை வச்சு இது ஈஸ்ட் இல்லை நார்த்துன்னு மற்றவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ பிளான் பண்ண மாதிரியே பண்ணிட்டேலன்னு ஆலிஸ் மேலே பாஸ் கடுப்பாக இருக்காங்க. அட்லீஸ்ட்டு செல்ஃபோனில் சிக்னல் இருக்கான்னு பார்த்தப்ப சிக்னலும் இல்லை. குடிக்க தண்ணி கூட இல்லாமல் கேம்ப் சைட்டுக்கும் திரும்ப முடியாமல் 5 பேரும் அங்கேயே நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க. இப்படியே நார்த் டைரக்ஷனில் போனால் மெல்பர்ன் ரோடு வந்துடும்னு ஆலிஸ் சொல்லியிருக்காங்க. சரி வாங்க போகலான்னு பாஸும் ஓகே சொல்லி எல்லாரும் கிளம்பியிருக்காங்க. இப்போ லாரன் கிட்ட பேசிட்டு ஹீரோ அடுத்து பாஸை மீட் பண்ணுறாரு. அது எப்படி ஆலிஸ் சொன்னதை நம்பி நார்த் டைரக்ஷனில் போனீங்க? உங்களை பார்த்தா அவ்வளோ ஈஸியாக ஏமாறுற ஆள் மாதிரி தெரிலையேன்னு ஹீரோ சொல்கிறாரு. எங்களுக்கு அன்றைக்கி வேறு வழி தெரியலன்னு பாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹாஸ்பிட்டல்லேருந்து பிரையனா டிஸ்சார்ஜ் ஆகி லாட்ஜுக்கு வராங்க. கூட பெத்தானியும் வராங்க. அவங்கக்கிட்ட மீதி கதையை ஹீரோ கேட்குறாரு. அன்றைக்கி நார்த் டைரக்ஷனில் போயிட்டுருக்கிறப்ப ஆயிரக்கணக்கான வவ்வாள்கள் பறந்துட்டு இருந்ததை பார்த்துருக்காங்க. அது கடந்து போனதும் ஒரு குடிசை இருந்திருக்கு.
லாரனுக்கும் அடிபட்டிருந்தனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போன்னு சொல்லி அந்த குடிசைக்குள்ளே எல்லாருமே போயிருக்காங்க. தெரியாத இடத்துலலாம் இருக்க வேண்டாம், நடந்துக்கிட்டே இருப்போன்னு ஆலிஸ் சொல்லியுமே யாருமே கேட்கல. நைட்டு தங்குறதுக்கு இதுதான் சரியான ஷெல்டர்னு பாஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படியோ போங்க, டிலே பண்ணாமல் மெயின் ரோட்க்கு போனால் தான் ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லி ஆலிஸ் கிளம்புறப்ப ஸ்லிப்பாக இருக்கு. அந்த இடத்துல ஏதோ எலும்பு கூடு மாதிரி இருந்திருக்கு. தோண்டி பார்த்ததுல அது ஒரு நாயோட சமாதின்னு தெரிய வந்திருக்கு. கொஞ்சம் தள்ளி பெரிய சைஸில் ஒரு சமாதி இருந்திருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி நடமாடிக்கிட்டு இருந்த ஒரு சீரியல் கில்லர் பற்றி ஆலிஸ்க்கு ஞாபகம் வந்திருக்கு. அந்த சீரியல் கில்லரோட பேர் கோவாக். நாயை வச்சு காட்டுக்கு வர பொண்ணுங்களை ட்ராப் பண்ணுற ஒரு கில்லர். இதை கேட்டதும் ஹீரோ ஒரு செகண்ட் அமைதியாகிறாரு. ஒருவேளை இவரோட அம்மாவை நாயை வச்சு ட்ராப் பண்ணது அந்த சீரியல் கில்லராக இருந்திருக்கும் போல. காட்டில் இருந்த குடிசை அந்த சீரியல் கில்லரோட இடமா இருக்கலான்னு ஆலிஸ் கெஸ் பண்ணிக்காங்க. அதுக்கெல்லாம் மற்ற லேடிஸ் அசரவே இல்லை. அந்த சீரியல் கில்லர் இப்போ இறந்துருக்கலாம், இல்லைன்னா ஜெயிலில் கூட இருக்கலாம். இந்த குடிசையை பார்த்தா பல வருஷமாக யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே குடிசைக்குள்ளே போயிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ஹீரோ லாரனை மீட் பண்ணுறாரு. அன்றைக்கி அந்த குடிசைக்கு வெளியே லாரனுக்கும் ஆலிஸ்க்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அதை பற்றி ஹீரோ கிட்ட லாரன் சொல்கிறாங்க. குடிசையிலே ஸ்டே பண்ண டிசைட் பண்ணதுக்கப்புறம் வெளியே தீ மூட்டுறதுக்கு லாரன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ ஆலிஸ் வந்து லாரன் கிட்ட அவங்க பொண்ணை பற்றி விசாரிச்சிருக்காங்க. லாரனோட பொண்ணு பேர் ரெபேக்கா. அவளும் ஆலிஸோட பொண்ணும் சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஆலிஸோட பொண்ணு எப்போ பாரு ரெபேக்கா வம்பிழுத்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பா போல. அதை பற்றி ஆலிஸ் பேச ட்ரை பண்ணிக்காங்க. அதை பற்றி நீ எப்போவோ கேட்டிருக்கணும், ஆனால் நீ கண்டுக்காமே இருந்துட்ட, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறேன்னு லாரன் சொல்லியிருக்காங்க. இந்த கான்வர்சேஷனை ஹீரோ கிட்ட லாரன் ஷேர் பண்ணுறாங்க. ஹீரோ அடுத்து பெத்தானியை மீட் பண்ணுறாரு. இப்போ பெத்தானி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே ட்ரக் அடிக்டாக இருந்திருக்காங்க. ட்ரக்ஸ் வாங்க பணம் தேவைப்பட்டப்ப தன்னோட சிஸ்டர் பிரையனாவோட திங்ஸை திருடி இருக்காங்க. அதை பிரையனை தடுக்க ட்ரை பண்ணுறப்ப அவங்கள தெருவில் போட்டு அடிச்சிருக்காங்க. இப்போ நெய்பர்ஸ் போலீஸ்க்கு கால் பண்ணவும் பெத்தானியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுவாழ்வு மையத்துலேயும் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க போல். இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க தான் பெத்தானி. ஆலிஸ் வேணும்னே நார்த் டைரக்ஷனில் கூட்டிகிட்டு போனனால எல்லாருக்குமே அவங்க மேலே கோவம் இருந்துச்சு. சண்டையும் நடந்துச்சுன்னு ஹீரோ கிட்ட பெத்தானி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ 4 லேடிஸையுமே அசம்பிள் பண்ணுறாரு. காட்டுக்குள்ளே கடைசி நைட் என்ன நடந்துச்சு, ஆலிஸ் எதுக்காக தனியாக போனாங்க, நீங்கள் உண்மையை சொன்னாதான் ஆலிஸை உயிரோட காப்பாற்ற அது உதவியாக இருக்கும்னு ஹீரோ சொல்கிறாரு. அன்னைக்கு குடிசைக்குள்ளே நைட்டில் என்ன நடந்துச்சுன்னு பிரையனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விடிஞ்சது நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன்னு ஆலிஸ் சொல்லியிருக்காங்க. நீ தனியாக போய் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்களாம் ரெஸ்பான்சிபிள் கிடையாதுன்னு பாஸ் சொல்லியிருக்காங்க. ஆலிஸோட பேக்கில் அந்த ஃபோனை பாஸ் எடுக்க ட்ரை பண்ணுறப்ப ஆலிஸு பாஸை தடுத்துருக்காங்க. அப்போ பெத்தானி வந்து ஆலிஸை பிடிக்கவும் சண்டை ஸ்டார்ட் ஆகி அடிதடியே நடந்திருக்கு. பாஸுக்கு முகத்தில் ஏற்பட்ட காயத்துக்கு இதுதான் காரணம். பெத்தானியையும் ஆலிஸ் கீழே தள்ளிவிட்டுருக்காங்க. அப்புறம் தான் சண்டையே முடிஞ்சிருக்கு. இங்கே நடந்த சண்டை நமக்குள்ளே இருக்கட்டும்னு பிரையனை சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெத்தானி ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனால மறுபடியும் தன்னோட சிஸ்டர் மேலே கேஸ் வந்துடக்கூடாதுன்னு பிரையனை நினச்சிருக்காங்க. ஒரு வழியாக எல்லாரும் அமைதியாக தூங்கியிருக்காங்க. அப்போ ஆலிஸு பாஸ் அடித்ததுக்காக சாரி கேட்டிருக்காங்க. இதுக்கு மட்டும்தான் நீ ஃபீல் பண்ணுறியா, உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு பாஸ் சொல்லியிருக்காங்க. ஆலிஸ்க்கும் தன்னோட ஹஸ்பண்ட்க்கும் அஃபேர் இருக்குன்னு பாஸ் நினச்சிருக்காங்க போல். பாஸ் இப்படி தப்பாக நினைக்கிறாங்களேன்னு ஆலிஸ்க்கும் ஃபீலிங்காக இருந்திருக்கு. அடுத்த சீனில் ஹீரோவும் கார்மனும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஹீரோ கொடுத்த பென்ட்ரைவு ஆலிஸ் கிட்டே இருக்குது. ஆனால் ஆலிஸ்க்கு என்னாச்சுன்னு தெரில. ஃபினான்ஷியல் க்ரைம் ஒரு பக்கம், மிஸ்ஸிங் கேஸ் ஒரு பக்கம். ஆலிஸோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணதில் கார்மன் கிட்டேருந்து ஆலிஸ்க்கு கால் போயிருக்குன்னு ஹீரோக்கு தெரிய வருது. ஆலிஸ் கடைசியாக ஆஃபீஸ்லேருந்து அந்த நாள் காலையில் கார்மனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி கார்மன் கிட்டே ஹீரோ கேட்குறாரு. ஆலிஸ்க்கு கிளியராக புரிய வைக்க தான் கால் பண்ணேன்னு கார்மன் சொல்கிறாங்க. இதனால தான் ஆலிஸ் டேஞ்சரில் மாட்டியிருக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. கார்மனுக்கு ஆலிஸ் உயிரோடு இருப்பாங்கன்னு நம்பிக்கையே இல்லை. ஆனால் ஹீரோ எப்படியாவது ஆலிஸை கண்டுபிடிச்சணுன்னு தீவிரமாக இருக்காரு. ஏன் இவ்வளோ அக்கறைன்னு கார்மன் கேட்குறாங்க. அந்த காட்டில் தான் நான் எங்கள் அம்மாவை தொலைச்சேன், அங்கே மிஸ் ஆகிறது எவ்வளோ டேஞ்சர்னு எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணுறாரு. புயல் வரனால சர்ச் பண்ணுற டீமையும் திரும்ப வர சொல்ல போகிறதா போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஆனால் ஆலிஸ் இன்னும் அங்கே தான் இருக்காங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் போலீஸ் ஆஃபீஸருக்கு தன்னோட டீமை வச்சு ரிஸ்க் எடுக்கிறத விரும்பலை. அதனால் ஹீரோ மேனேஜர்கிட்ட காட்டோட மேப்பை காட்டி டிஸ்கஸ் பண்ணுறாரு. லேடிஸ் போன டைரக்ஷனில் பள்ளத்தாக்கு நிறையவே இருக்கு. வவ்வால்களும் 1000கணக்கில் இருந்தது அந்த லேடிஸ் சொன்னாங்கல்ல. அதை வச்சு ஹீரோவும் மேனேஜரும் அந்த ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணி கிளம்புறாங்க. ஹீரோ சின்ன வயசுல அம்மாவை தேடி போனப்ப வவ்வால்கள் பறந்த அதே இடத்துக்கு போயிருக்காரு. அன்னைக்கு அம்மாவை தேடின மாதிரி இன்னைக்கு ஆலிஸை தேடுறாரு. ஹீரோவும் மேனேஜரும் சீரியல் கில்லரோட குடிசை இருக்கிற இடத்த ரீச் பண்ணுறாங்க. அங்கே வேற யாருமே இல்லை. வெளியே நாயோட சமாதி தான் இருக்கு. கொஞ்சம் தள்ளி பெரிய சைஸ் சமாதி இருக்கு. அதை பார்த்த மேனேஜர் சீரியல் கில்லரால் கடத்தப்பட்ட விக்டிம்ஸில் எத்தனையோ பேரை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோ உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறாரு.
ஹீரோவோட அம்மா ஒரு இடத்துல அரை மயக்கத்தில் கிடந்தப்ப ஹீரோவும் அப்பாவும் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ ஹீரோ மேனேஜரை அங்கேயே விட்டுட்டு நார்த் டைரக்ஷனில் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஒரு டெட் பாடி கிடக்குது. அது வேறு யாரும் இல்லை, ஆலிஸ் தான். அவங்க இறந்து கிடக்கிறத பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. பென்ட்ரைவ் இருக்கான்னு அவங்களோட கோட் பாக்கெட்டில் செக் பண்ணுறாரு. ஆனால் பென்ட்ரைவ் இல்லை. அந்த ஸ்பாட்டை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ ஃப்ளார் கன்னை ஷூட் பண்ணுறாரு. இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்கவும் ஆலிஸோட டெட் பாடியை கவரை வச்சு மூடுறாரு. குடிசைக்கு திரும்பி வந்து மேனேஜருக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அடுத்த சீனில் போலீஸ் ஆஃபீஸரும் சர்ச் டீமும் ஆலிஸோட டெட் பாடி கிடக்கிற ஸ்பாட்டுக்கு வராங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் கில்லர் இளம் பெண்களை கொலை பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அந்த கேஸை டீல் பண்ணது இதே போலீஸ் ஆஃபீஸர் தான். அந்த டைமில் போலீஸ் ஆஃபீஸர் புதுசாக டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணனால கேஸை சால்வ் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. விக்டிம்ஸோட ஃபேமிலிஸு அட்லீஸ்ட் பாடி என்னாச்சும் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கெஞ்சுவாங்களாம். அதை சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் இப்போ ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஆலிஸோட டெட் பாடிக்கு பக்கத்தில் ஒரு மரக்கட்டையில் விஷசிலந்தியோட வலை இருக்கதை ஹீரோ பார்க்குறாரு. அடுத்த சீனில் ஹீரோ காட்டிலேருந்து வெளியே வராரு. ஆலிஸ் கிட்ட பென்ட்ரைவ் இல்லாததையும் டெட் பாடி பக்கத்தில் விஷசிலந்தியோட வலை இருந்ததையும் கார்மன் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறாரு. பிரெயினா மரக்கட்டையில் தடுக்கி விழுந்தப்ப விஷசிலந்தி கடிச்சதா சொன்னாங்கல்ல, அப்படின்னா அந்த இடத்துல பிரையனா இருந்திருக்காங்கன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அதை பற்றி பிரையனா கிட்ட ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண என்ன நடந்திருக்குன்னு பிரையனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு எல்லாரும் குடிசையில் தூங்குனதுக்கப்புறம் ஆலிஸ் மட்டும் பேக்கையும் டார்ச்சையும் எடுத்துக்கிட்டு கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. விடிச்சதுக்கப்புறம் பிரையனா ஆலிஸோட டெட் பாடியை ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. ஒருவேளை நைட்டு நடந்த சண்டையை மனசில் வச்சுக்கிட்டு பெத்தானி தான் ஆலிஸை கொலை பண்ணிட்டதை அசியூம் பண்ணிக்காங்க. தன்னோட சிஸ்டர் மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு பிரையனா ஆலிஸோட டெட் பாடியை மறைக்க டிசைட் பண்ணிக்காங்க. பாடியை இழுத்துட்டு போகிறப்ப தான் மரக்கட்டையில் தடுக்கி விழுந்து விஷசிலந்தி அவங்கள கடிச்சிருக்கு. வலி தாங்க முடியாமல் பாடியை அப்படியே அங்கே விட்டுட்டு ஓடி வந்திருக்காங்க. உனக்காக தான் அப்படி பண்ணேன்னு இப்போ பெத்தானி கிட்ட பிரையனா சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடி பெத்தானி திருடினப்போ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது ஆக்சுவலாக நெய்பர்ஸ் கிடையாது, பிரையனா தான். பெத்தானி ஜெயிலுக்கு போக காரணமாக இருந்த பிரையனா இந்த தடவை பெத்தானியை காப்பாற்றணும்னு நினச்சிருக்காங்க. நீ அன்னைக்கு என்னை போட்டு கொடுத்தது இருக்கட்டும், நான் தான் ஆலிஸை கொலை பண்ணிப்பேன்னு எப்படி நினச்சேன்னு பெத்தானி கேட்குறாங்க. ஆலிஸ் மேலே இந்த கோவத்தில் பெத்தானி தான் கொலை பண்ணியிருக்கணும்னு பிரையனா ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஆனால் நான் கொலை பண்ணலைன்னு பெத்தானி சொல்கிறாங்க. பிரையனாவும் இல்லை பெத்தானியும் இல்லைன்னா ஆலிஸை வேறு யார் கொலை பண்ணிப்பாங்கன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்போ லாரனோட பொண்ணு ரெபேக்கா லாஜுக்கு வரா. அம்மா எங்கன்னு கேட்குறா. லாரன் எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரில. ஒரு பக்கம் ஆலிஸ் இறந்து தெரிஞ்சு அவங்களோட பொண்ணு அழுதுட்ருக்கா. இன்னொரு பக்கம் லாரன் எங்கன்னு அவங்களோட பொண்ணு தேடிட்டு இருக்கா. இவங்க 2 பேரையும் பார்த்ததும் ஹீரோக்கு ஏதோ தோணுது. உடனே கிளம்பி வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போகிறாரு. வாட்டர் ஃபால்ஸோட உச்சியில் லாரன் நின்றுட்டுருக்காங்க. ஹீரோ அவங்க கிட்ட போனதும் ஆலிஸ் நிஜமாவே இறந்துட்டாளான்னு கேட்டு லாரன் அழுகிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு குடிசையிலேருந்து ஆலிஸ் தனியாக கிளம்புனாங்கல்ல, ஹீரோக்கு கால் பண்ணது சிக்னல் சரியாக கிடைக்காம கால் கட் ஆனதுன்னு எல்லாமே அப்போ தான் நடந்திருக்கு. டேனியலுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஹீரோ கிட்ட ஆலிஸ் ஃபோனில் சொல்ல வந்தது என்னன்னா, ஹைக்கிங் போன முதல் நாள் டேனியல் ஆலிஸை தனியாக கூப்பிட்டு பேசினப்ப பெத்தானியோட பேக்கை செக் பண்ண சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆஃபீஸில் இருக்கிற இன்ஃபார்மெண்ட்டு பெத்தானின்னு டேனியல் நினச்சிருந்திருக்காரு. டேனியலுக்கு எப்படியோ சந்தேகம் வந்துருச்சுன்னு தான் ஆலிஸ் பதட்டமாயிருக்காங்க. சீக்கிரம் காட்டை விட்டு கிளம்பணும்னு சொன்னதுக்கும் அதுதான் காரணம். ஆலிஸ் ஹீரோ கிட்ட முழுசாக சொல்கிறதுக்குள்ளேயே கால் கட்டாயிருக்கு. அப்போ லாரன் தான் அங்கே வந்திருக்காங்க. சிக்னல் கிடச்சிதா, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு லாரன் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்த் டைரக்ஷனில் போய் மெயின் ரோட் வந்ததுக்கப்புறம் ஹெல்ப் கேட்க போகிறேன்னு ஆலிஸ் சொல்லியிருக்காங்க. சரி ஃபோனையும் டார்ச்சையும் கொடுத்துட்டு போகணும் லாரன் சொல்ல முடியாதுன்னு ஆலிஸ் அடம் பிடிச்சிருக்காங்க. நடந்து எதுக்குமே நீ மன்னிப்பு கேட்கலன்னு லாரன் சொன்னதும் டாபிக்கு அப்படியே இவங்க 2 பொண்ணுங்களோட பக்கம் திரும்பியிருக்கு. ஆலிஸோட பொண்ணும் ஆலிஸ் மாதிரியே ஒரு புலியாக தான் இருந்திருக்கா. அவனும் சில ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து அப்பப்போ லாரனோட பொண்ணான ரெபேக்காவை தொடர்ந்து புலி பண்ணிட்டே கஷ்டப்படுத்தி இருந்திருக்காங்க. அது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதும் புலி பண்ண ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்மிஸ் பண்ணிக்காங்க. அப்போ ஆலிஸ் டேனியல் கிட்டேருந்து பெரிய அமௌண்ட்டை வாங்கி ஆலிஸோட பொண்ணை ஸ்கூல்லேருந்து டிஸ்மிஸ் ஆகாதபடி பண்ணியிருக்காங்க. உனக்கு அப்படி என்ன எவ்வளோ பணம் கிடைச்சிச்சு, ஒன்ன மாதிரிலாம் நான் பொண்ணை வளர்க்கலன்னு லாரன் சொல்லியிருக்காங்க. உன் பொண்ணு ஒன்றை பார்த்து வளர்ந்தனால தான் வீக்காக இருக்கான்னு ஆலிஸ் ஓவராக பேசவும் லாரன் அவங்கள பிடிச்சி தள்ளியிருக்காங்க. அப்போ ஆலிஸோட தலை கல்லில் இடித்து மயக்கமாயிருக்காங்க. லாரன் தான் அதுக்கப்புறம் அவங்கள எழுப்பி உட்கார வச்சுருக்காங்க. உன்னை தள்ளி விட்டதுக்கு சாரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ போயிடு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு லாரன் திரும்பி குடிசைக்கு வந்துட்டு தூங்கியிருக்காங்க. காலையில் பிரையனாக்கு விஷசிலந்தி கடிச்சதுக்கப்புறம் ஹெல்ப் கேட்டு பெத்தானி கத்துற சவுண்டு கேட்டு தான் எந்திரிச்சிருக்காங்க. பிரையனாவும் பெத்தானி ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு நினச்சி ஆலிஸ் இறந்து கிடந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஆலிஸை நைட்டு லாஸ்ட்டாக உட்கார வச்சுட்டு போன இடத்துக்கு லாரன் போய் பார்த்தப்ப ஆலிஸ் அங்கே இல்லை. அதான் டெட் பாடியை பிரையனை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல போட்டுட்டாங்கல்ல. ஒருவேளை ஆலிஸ் மெயின் ரோட்க்கு போயிருக்கலான்னு லாரன் நினச்சிருந்துருக்காங்க.
நாமளும் நார்த் டைரக்ஷன்ல போவோம்னு லாரன்ஸ் சொல்லவும் எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு காட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அதுதான் ஓப்பனிங் சீனை நம்ம பார்த்தோம். இதுதான் நடந்துச்சுன்னு லாரன் இப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஆலிஸை லாரன் அங்கேயே விட்டுட்டு வந்தனால ஆலிஸ் இறந்து போயிருக்காங்க. எது எப்படியோ ஆலிஸ் இறந்து போனது லாரன் தள்ளி விட்டனால தான். ஆனால் ஆலிஸ் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிருந்துருக்காங்க. ஓகேவா தான் இருப்பாங்கன்னு நினச்சி தான் லாரனும் திரும்ப குடிசைக்கு வந்தது. இருந்தாலும் ஆலிஸ் இறந்ததுக்கு தானும் ஒரு காரணம்னு லாரனுக்கு கில்ட்டியாக இருந்திருக்கு. அதுதான் இப்போ இங்கே நிற்கிறாங்க. சரி வாங்க திரும்பி போகலாம், உங்கள் பொண்ணு ரெபேக்கா அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆலிஸ் சொன்ன மாதிரியே நான் வீக்காக தான் இருந்திருக்கேன், நான் அவளை கொலை பண்ணணும்னு நினைக்கலன்னு லாரன் சொல்கிறாங்க. என்னால் உங்களை புரிஞ்சுக்க முடியுது, வாங்க போகலான்னு சொல்லி ஹீரோ லாரன் கிட்ட கையை நீட்டுறாரு. லாரன் ஹீரோவோட கையை பிடிக்கிறப்ப ஸ்லிப் ஆகி வாட்டர் ஃபால்ஸில் விழுந்துடுறாங்க. லாரனை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ உடனே குதிச்சிடறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோவும் அப்பாவும் காட்டில் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் அந்த அம்மாவை கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்காங்க. ஆனாலும் அவங்க அம்மா இறந்து தான் போயிருக்காங்க. அதே காட்டுக்கு வந்தனால தான் இந்த மெமரிஸ் எல்லாமே ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால தான் ஆலிஸை எப்படியாவது காப்பாற்றணும்னு ஹீரோ நினைச்சாரு. அவங்கள காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் இப்போ லாரனை காப்பாற்றணும்னு தண்ணியோட ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஹீரோ காப்பாற்றிடுறாரு. கார்மனும் மேனேஜர் அங்கே வந்து ஹீரோவையும் லாரனையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கிளைமேக்ஸில் டேனியல் ஹீரோவை மீட் பண்ணுறாரு. ஹீரோ ஆலிஸை யூஸ் பண்ணி கம்பெனியை ஸ்பை பண்ண விஷயம் டேனியலுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஆலிஸை இப்போ உயிரோட இல்லை, உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டேனியல் கிளம்புறாரு. கூட பாஸும் கிளம்புறாங்க. அப்போ பெத்தானி அங்கே வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. ஆலிஸ் கம்பெனியோட ரெஸ்ட்ரிக்டட் ஃபைல்ஸை செக் பண்ணப்பவே ஏதோ தப்பு நடக்குதுன்னு பெத்தானி புரிஞ்சுக்கிட்டாங்களாம். நான் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனால டேனியலோட சந்தேகம் என் மேலே தான் இருந்துச்சுன்னு பெத்தானி சொல்கிறாங்க. பாக்கெட்டில் இந்த பென் டிரைவை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஆலிஸ் காட்டுக்குள்ளே புதரில் மறைச்சி வச்சிருந்த பென் டிரைவு பெத்தானியோட கண்ணில் பட்டிருக்கு. ஆலிஸ் சரியான விஷயத்த பண்ண தான் ட்ரை பண்ணிக்கான்னு பெத்தானி சொல்கிறாங்க. ஹீரோ பென் டிரைவை கார்மன் கிட்ட கொடுக்குறாரு. இனிமே டேனியல் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு கார்மன் சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் இதுக்கு ஹெல்ப் பண்ண ஆலிஸ் இப்போ உயிரோட இல்லாதனால இந்த வெற்றியை நம்ம கொண்டாட வேண்டாம்னு ஹீரோ சொல்றாரு. ஆலிஸ் தன்னோட பொண்ணு ஸ்கூல்லேருந்து டிஸ்மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் டேனியல் கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. லாரனும் ஆலிஸை பிளான் பண்ணி கொலை பண்ணல, அது ஒரு ஆக்சிடென்ட்டு. பிரையனாவும் பெத்தானி ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு நினச்சி தான் ஆலிஸ் டெட் பாடியை மறைச்சிருக்காங்க. இதில் யாரை கில்ட்டின்னு சொல்ல முடியும்? மற்றவங்கள ப்ளேம் பண்ணி நம்ம தப்பிக்கிறது ஈஸி, ஆனால் நேச்சரோட ஃபோர்ஸ் கிட்டேருந்து யாருமே தப்பிக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்து காட்டோட மேப் எடுத்துக்கிட்டு மலை உச்சிக்கு போகிறாரு. சின்ன வயசில் இதே மலை உச்சியில் அம்மா அப்பா கூட நின்னதை ஹீரோ நினச்சி பார்க்குறாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.